ஆதியோகம் FM ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா என்று பத்மி ஆனந்தி அண்ட் வருண். குட் மார்னிங் அண்ட் வணக்கம். குட் மார்னிங் அண்ட் வணக்கம். ஓகே வருண், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம். ஓகேவா? ஆனா அந்த டாபிக் நான் சொன்னேனே நீ ஒரு 1/2 மணி நேரம் பேச மாட்டேன். ஏன்னா உனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. பரவாயில்லைங்க, ஐட் லைக் டு லிசன். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நானும் இங்கே வரேன். எனக்கு என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சு எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்க மாதிரியா, நானும் வந்து அவங்கள மாதிரி வந்து எல்லா விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கலாம், அதை பயன்பெறும் விதமாக வந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வரேன். அப்படி இந்த நோக்கத்தோடு இன்னைக்கு நாளில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து ப்ரீ எக்லம்சியா அவேர்னஸ் டே. கரெக்டாக சொன்னீங்க. 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் நான் பேசாமல் இருக்க போகிறேன். ஏன்னா சுத்தமாக இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமாம், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக நம்ம டாக்டர் வந்து சொல்ல போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, டாக்டர் கிட்ட இந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக யோகா காத்துட்ருக்கு. ஓகே, யோகாவை எக்ஸசைஸ் நான் சொல்லுவாங்க. ஆமாம், யோகா ஒரு ஆசனம், அது எக்ஸசைஸ் தான். மெடிடேஷன் இல்லையா? அது மெடிடேஷன்ங்கிறதும் யோகா மெடிடேஷன் ரெண்டும் சேர்ந்து பண்ணலாம். பட் யோகா இஸ் a form of exercise. இல்ல, யோகான்றது லைஃப் ஸ்டைல் வேற சொல்லுவாங்களே. நம்ம யோகா பார்த்துடலாமா? பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். விரல்களே மருத்துவர் மற்றும் சூத்திரங்கள் 108 என்ற வரிசையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய்க்கான தீர்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தலையில் நீரேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீனிச நோய்க்கான ஒரு பிரிவில் ஒன்று. இந்த நோய் பீனிச நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய அறிகுறிகள் இருக்கும். அதில் குறிப்பாக தலையில் நீரேற்றம் அப்படின்றது ஒரு அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சவாலான பிரச்சனையும் கூட. ஏன்னா என்ன நோயின்னு தெரியாமே நிறைய மாத்திரைகளை மருந்துகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா அவசர காலம். அதனால் ஒவ்வொரு நோய்க்கும் என்ன அறிகுறிகள் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த தலையில் நீரேற்றம் அப்படின்ற நோய் வந்துச்சுன்னா நமக்கு வந்து முகத்தில் எல்லாம் ஒரு விதமான வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், கன்னங்களில் வீக்கம் இருக்கும், அந்த கண்ணுக்கு கீழே வந்து சைனஸ் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மாதிரி வீக்கம் இருக்கும். அதே மாதிரி முகத்தாடை எலும்புகளில் வலி இருக்கும், பிடரியில் வலி இருக்கும், கண்ணில் வந்து நீர் கோர்த்து இருக்கும், மூக்கு அடைப்பு இருக்கும், தொண்டையில் புண்ணு இருக்கும், அல்லது புண்ணு இருப்பது போல் நமக்கு எச்சில் விழுங்குவதற்கோ அல்லது உணவுகளை விழுங்குவதற்கோ சிரமம் ஏற்படும். தோள்பட்டைகள் இரண்டும், அதாவது முதுகுக்கு இந்த பின்னாடி பக்கவாட்டில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளிலுமே ஒரு மாதிரி கடுகடுப்பான வலி இருந்துகிட்டே இருக்கும். மனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எரிச்சலாகவே இருக்கும். நம்மளுடைய மனம் எரிச்சல் அடைந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டால் கூட நமக்கு எரிச்சல் வரும். இப்போ இந்த மாதிரியான நோய்கள் இருந்துச்சுன்னா நம்ம அதற்கு என்ன முதிரைகள் செய்யலாம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 முதிரைகளை நம்ம செய்யலாம். முதல் முதிரை அப்படின்னு பார்த்திங்கன்னா கரவை முதிரை அப்படின்னு ஒன்று. இரண்டாவது வந்து திரிசூல முதிரை அல்லது நீர் சுருக்கி முதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு முதிரை. மூன்றாவது வந்து குபேர முதிரை. இந்த 3 முதிரைகளையும் 15-15 நிமிடம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம செய்ய வேண்டும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல் முதிரை வந்து கரவை முதிரை. நம்ம எல்லா முதிரைகளுமே கையில் அப்படி வச்சோன்னா கொஞ்ச நேரம் அசையாமல் வச்சுருக்க சொல்லுவோம். ஆனால் இந்த முதிரை மட்டும் வலது கையில் அப்படி சமாதான முதிரை வச்சு இடது கையினுடைய நகத்தை அழுத்தி விட வேண்டும். அதாவது இந்த விரலினுடைய அடிப்பாகத்திலிருந்து இப்படி இழுத்துட்டு வந்து நகத்தில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு விரலாக செய்ய வேண்டும். 5 விரல்களையும் செய்து முடித்த பின்பு நம்ம வந்து அடுத்தது இடது கையில் சமான முதிரை வைத்து வலது கையில் அதே மாதிரி இப்படி அழுத்தணும். இந்த முதிரைக்கு பெயர் வந்து கரவை முதிரை. அடுத்தது நீர் சுருக்கி என்று சொல்லக்கூடிய திரிசூல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலை மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். பெருவிரலினுடைய நுனியை கொண்டு வந்து இந்த சுண்டு விரலினுடைய 2ஆம் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து தொடணும். இது வந்து நீர் சுருக்கி அல்லது திரிசூல் முதிரை அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அந்த கரவை முதிரை செஞ்சுட்டு இந்த முதிரை செய்த உடனேவே நமக்கு வந்து நீர் மேலாண்மை என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர் சக்தியை கட்டுப்படுத்தக்கூடிய மையங்கள் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி நிலைமைக்கு வந்துடும். அடுத்ததாக குபேர முதிரை செய்யும் பொழுது இந்த ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் நீரேற்றம் அல்லது தலையில் நீரேற்றம் இருக்கக்கூடிய நோய்க்கான தீர்வாக அமையும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் அப்படி மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி இப்போது இது வந்து குபேர முதிரை. 2 கைகளிலுமே இந்த மாதிரி நம்ம செய்யணும். இப்போ நம்ம செஞ்சுட்டு நம்ம தொடையில் கூட இப்படி கை வச்சுக்கலாம். இந்த முதிரைக்கு பேர் வந்து குபேர முதிரை. இப்படி 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம செஞ்சுட்டு வரோம். பொதுவாக இந்த மாதிரியான தலையில் நீரேற்றம் அல்லது மூக்கில் நீரேற்றம், சளி பிடிச்சிச்சு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா 7 நாள் வரைக்கும் நமக்கு அந்த தொந்தரவு இருக்குதுன்னு நம்ம இது வரைக்கும் குறிப்புகளில் படிச்சிருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக இந்த முதிரைகளை பயன்படுத்துவதன் மூலம் உடனடியாக நமக்கு நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும். மீண்டும் திரும்ப திரும்ப வராமல் இருப்பதற்கு
ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ச்சியாக நாம் இந்த முதிரையை செய்யணும். இப்போ மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சிறுதானியங்களில் ஒன்றான ராகி தெரியும் நமக்கு. இந்த ராகியை வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ராகி எடுத்து அரைச்சி தண்ணியில் போட்டு அரைச்சி கூழ் மாதிரி நம்ம வந்து அப்படியே சூடு பண்ணி கிண்டணும். அந்த சூடாகி களி போல் வந்த பின்பு அதை எடுத்து வந்து நெத்தியில் இந்த சைனஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் பிடரியில் போட்டுட்டு நம்ம இரவு படுத்துட்டோம்னா காலையில் வந்து இந்த முகத்தில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வற்றி போய் அந்த முகத்திலுடைய வீக்கம் எல்லாமே குறைஞ்சி முகத்தாடையில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே குறைஞ்சி ஒரு இயல்பான நிலைக்கு நம்ம வர முடியும். இதன் மூலம் தும்மலை எல்லாம் உடனடியாக நம்ம கட்டுப்படுத்திடலாம். எவ்வளவு எளிமையான தீர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நாம் வந்து தெரிந்து கொள்ள முயற்படாது மட்டுமல்ல, இதை வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்தது இதை பயன்படுத்தணும். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தயவுசெய்து மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு வந்து ஒரு அவசர காலத்துக்கு இந்த முதிரை ஞாபகம் வரணும் அப்படின்னா நாம் இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தால் தான் ஞாபகம் வரும். எப்போ நம்ம சொல்ல போகிறோம்? அடுத்தவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய நினைவாற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். இதை போல் பல முதிரைகளையும் கற்றுக்கொள்வோம். பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த யோகா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி வேணால் மென்ஷன் பண்ணலாம். எக்ஸசைஸ்னு சொல்லலாம், லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம், மெடிடேஷன் சொல்லலாம், இல்லை ஜஸ்ட் பீயிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். எது கூட வேணால் அதை அட்டாச் பண்ணிடலாம். அது ஒரு ஆர்ட்னு கூட சொல்லலாம்ல. கரெக்டுங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்து இதான் சான்ஸ்னு அதை கூட எது கூட வேணால் அட்டாச் பண்ணலாம். 10 வேர்டை வச்சு இது கூட அட்டாச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பட் நல்ல விஷயம் பண்ண வேண்டியதை வந்து மறக்காம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் வந்து அதையும் மறக்காம பண்ணுவோம். பிரேக் விடுறது. ஆமா, புதிய யுகம் எஃப்எம் செஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியாவை என்று வெத்மி அனந்தி என் வரும். ஒரு சில விஷயங்கள்லாம் கூட்டமாக தான் வரும். கூட்டமாக தான் வரும். யார் இன்னைக்கு கூட்டமாக வந்திருக்கா? டெய்லி நம்ம 2 பேர் தான் வரோம். நம்மளை பார்க்கறதுக்கு யாரா கேஸ்ட்னு ஒருத்தர் பேர் தான் வந்துட்டு போகிறாங்க. ஆமாம், ஆனால் நமக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ நம்மளும் கூட்டமாக தானே இருக்கோம். கரெக்டு தாங்க, டீமாக இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா தனியாக தானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். டீம்லாம் இருக்குது நம்மளுக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல யாருமே இல்லையே. டீமில் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா? அதான் வந்து நம்ம டீமில் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே எல்லாம் சேர்ந்து ஒரு டீம். ஓகேவா? இப்போ நீ டீமை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுறது, நான் சொல்ல ஒரு விஷயத்தை நீ சொல்ல விடு. ஓகேவா? இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, செதிலுதிர் படைக்கான மருந்து பத்தி நம்ம சித்த வைத்தியர் அருண் பேச போறாரு. சூப்பர். ஸோ ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் தெரியுது, அதுக்காக சித்த வைத்தியர் அருண் உடனடி, அதாவது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஏதாவது கொடுக்கறதுக்காக வராரா? ஆமா, அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத பார்த்துடலாமா? நலம் அன்புடன் பகுதியில் செதில் உதிர் படையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக சோரியாசிஸ் அப்படின்னு குறிப்பிட்றது தான் நம்ம சித்த மருத்துவ இலக்கியங்கள் வந்து செதில் உதிர் படை அல்லது காளாஞ்சக படை அப்படின்னு குறிப்பிடும். தலைமுடியிலேருந்து ஆரம்பிக்கும், சிறு சிறு கொப்புளங்கள் தோன்றும் தலைக்குள்ளே. அதில் நம்ம சொரியும் போது மெழுகு திரி போல், அதாவது மெழுகு வேக்ஸ் போல் அது வந்து வெளியே உதிரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். காதின் பின்புறத்தில் வந்து ஏற்படலாம். உடலில் வந்து நாணய வடிவ படைகள் ஏற்படுத்தலாம். ரவுண்டாக வந்து படைகள் ஏற்படுத்தலாம். அதில் வந்து செதில் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கும். அதான் செதில் உதிர் படை அப்படின்னு சொல்லுவோம். மீன் செதில் மாதிரி அது சொரிய உதிர்ந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அதிகப்படியான சூழ்நிலையில் உடல் முழுக்கவே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முகத்துலேருந்து காலிலேருந்து உடல் முழுக்கவே செதில் உதிரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே தாக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த சோரியாசிஸ் நோய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதற்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சீசன் வந்து தேவைப்படும். ஒரு வருட காலம் வந்து சித்த மருந்துகளில் அவர் தொடர்பு இருந்தார்னாலே இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். எளிமையான வீட்டு வைத்தியம் மூலமாகவே இந்த சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய செதில் உதிர் படையிலேருந்து வெளிவர முடியும். உதாரணமாக மருதாணி இலை மூலமாகவே இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம வெளிவரலாம். மருதாணி இலைகளை நன்றாக பறித்து அதை வந்து ஒரு அகலமான தாம்பாளத்தட்டு, நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம், அந்த தாம்பாளத்தட்டு ஒரு எவர் சில்வர் தாம்பாளத்தட்டாக இருக்கணும். அதில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணும். விளக்கெண்ணெய் ஊற்றி நன்றாக வெயில் காலங்களில் இந்த தைலத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து தைலமாக தான் நம்ம அடுப்பு ஏற்றி காய்ச்ச போகிறதில்ல, சூரிய இலையில் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு தைலமாக இருக்கும். மருதாணி இலையை மூழ்கிற அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி வெயிலில் ஒரு 3 நாட்கள் வச்சு எடுக்கும்போது அந்த நிறம் வந்து மாறுபடும். விளக்கெண்ணையோட நிறம் வந்து மருதாணியோட இலை நிறத்துக்கு, அந்த இலையில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்கு மாறுபடும். அந்த மாற்றம் வரும்போது அந்த எண்ணெயை எடுத்து நம்ம தோலில் அப்ளை பண்ணிகிட்டே வந்ததுனாலே, வெளிப்புறமாக பயன்படுத்திகிட்டே வந்ததுனாலே இந்த நோயிலேருந்து நம்ம முற்றிலுமாக வந்து வெளிவர முடியும். அவுரின்னு சொல்லக்கூடிய நீலி அப்படின்னு சொல்லுவாங்க, அவுரி. அந்த அவுரி இலையை வந்து நம்ம பவுடர் பண்ணி ஒரு 5 கிராம் அளவு காலை மாலை 2 வேளையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போதும் இந்த நோய் வராமல் தடுக்கலாம். நோய் இருக்கும்போது அதை வந்து குணப்படுத்துறதுக்கும் அந்த அவுரி இலை பொடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த அவுரி இலையை நான் சொன்ன முன்னாடி குறிப்பிட்டது போன்று தைலமாக வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். விளக்கெண்ணெயை ஊற்றி அதை வெயிலில் வச்சு ஒரு 3 நாட்கள் வரைக்கும் காய வச்சு அந்த நீல நிறம் ஆன உடனே அதை எடுத்து
நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போதும் இந்த சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு முற்றிலுமான ஒரு குணத்தை வந்து கொடுக்க முடியும். இந்த 2 மருந்துகளையுமே நம்ம வீட்டிலேயே தயார் செய்யக்கூடிய ஒரு மருந்தாக தான் இருக்கும். இதை பயன்படுத்தி இந்த நோயிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். இவங்க சாப்பிடக்கூடிய உணவுன்னு பார்க்கும்போது தோல் நோயாளர்கள் தவிர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தவிர்த்தாங்கனாலே இந்த நோய் வந்து அதிகப்படியாக பரவாமல் இருக்கும். பொதுவாக நம்ம கத்திரிக்காயிலேருந்து பாகற்காயிலேருந்து அந்த கொத்தவரங்காய், கொள்ளு, எள்ளு இந்த மாதிரியான ஊறலை ஏற்படுத்தக்கூடிய மீன், கருவாடு இந்த மாதிரி ஐட்டங்களில் இவங்க வந்து தவிர்த்துட்டு புளிப்பு காரத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் கசப்பு சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிடும் போது இந்த நோய் வந்து பரவாமல் இருக்கும். அதை மேலும் அதிகரிக்காமல் இருக்கும். இருக்கக்கூடிய நோயும் குறையக்கூடிய தன்மையும் இந்த சாப்பாட்டு மூலமாகவே நம்ம கொண்டு வரலாம். பொதுவாக நன்றாக குணம் கிடைத்த பிறகு ஒரு 2 மாதம் சாப்பிட்டு நன்றாக குணம் கிடைத்த பிறகு அவ்வப்போது கசப்பு சார்ந்த மருந்துகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பாவக்காயோ ஒரு வேப்பிலையோ ஒரு அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னாலும் புதுதாக வராமலும் நம்ம தடுக்க முடியும். ஒரு எளிய வீட்டு வைத்தியத்தின் மூலமாகவே இந்த செதில் உதிர்ப்படைன்னு சொல்லக்கூடிய காளாஞ்சகப்படையை சோரியாசிஸை நம்ம முற்றிலுமாக வெல்ல முடியும். ஓகே, செதிலுதிர் படை அதுக்கான தீர்வை வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு குட்டி ஸ்நாக்கு. காலையிலே ஸ்நாக்கா அப்படின்னா ஸ்நாக் சாப்பிட்றதுக்கு டைமில் தேவையில்லைங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்லாம். அப்புறம் பிடிச்ச விஷயமா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லை, ஒரு க்யூட்டான விஷயம். அதை பார்த்தீங்கன்னா திணை லட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த க்யூட்டான விஷயம் வந்து திணை லட்டு தானே? லட்டு. ஓகே, திணையில் லட்டு வாடா, அது ஒரு வெரைட்டியாக தானே இருக்குது. அது நீங்கள் திணையில் கூட உட்காந்து சாப்பிட்லாம். பட் திணை லட்டுனா என்னன்னு எனக்கும் தெரியாது. டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கும். ஸோ புதுச்சேரி சரவணன் வந்திருக்காரு, அவர்கிட்டே கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு திணை லட்டு. எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். இது தேவை வந்து ஊற வைத்த திணை அரிசி, நாட்டு சர்க்கரை, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், நெய். முதல்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு இது போடணும். ஓகே, இது கூட கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டுக்கணும். எந்த லட்டு செஞ்சாலுமே சாதாரணமாக நம்ம இயற்கை உணவில் பேரிச்சம்பழம் தான் பேஸ், அதான் வந்து பைண்டர். அதனால் பேரிச்சம்பழம் பயன்படுத்துவோம். திணை அரிசியில் போட்டுக்கிறோம். இந்த திணை பார்த்தீங்கன்னா வந்து முதல் வேகத்தில் அரைக்கும் போது அது மாவாயிடும். அந்தளவுக்கு மாவு அரைச்சாலே போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் குறை அரைச்சாலும் ஓகே தான். இப்போ இது கூட நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் திராட்சை கலந்துக்கலாம். இது எல்லாத்துலேயும் பெரிய மிக்ஸி வச்சு ஒரு ஓட்டி விட்டோம்னா நம்ம இது ஆக்சுவலாக உரலில் வச்சு இடிக்கணும். நம்ம வந்து உரலில் வச்சு இடிக்காதால உங்களுக்கு மிக்சியில் செஞ்சு காட்டுறேன். இது பெரிய மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். லேசாக கலந்துரும், ஈஸியாக கலக்கும். கையால் கலக்கிறத விட மிக்சியில் போட்டு ஓடும்போது ஈஸியாக கலக்கும். நமக்கு வந்து செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இது அரைக்க தேவையில்லை. சாதாரணமாக அந்த கலக்கிறதுக்காக ஒரு பிளெண்ட் பண்ணால் போதும். ஐஸ் பீட்டரில் பிளெண்ட் பண்ணுற மாதிரி. இதில் வாசனைக்காக 2 சொட்டு நெய் விட்டுக்கிறோம். மீதி இருக்கிற கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சையில் போட்டுக்கலாம். இந்த திணை லட்டு இப்போ செய்யும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி தெரியும். இந்த ஈரம் வந்து தண்ணியில் ஈரம் இல்லை. ஏன்னா திணை வந்து நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் அரைச்சிருக்கிறோம். இந்த தண்ணி ஈரம் இல்லாதால் இது வெள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈரம் போக ட்ரை ஆகிடும். இது ட்ரையோ வச்சுக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு 10 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப. இப்போ சுவையான திணை லட்டு தயாராக இருக்குது. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த திணை லட்டில் என்ன விசேஷம்னா,
இதை வந்து பாதி குளுக்கோஸாக இங்கேயே மாற்றிடுறோம். திணை வந்து மைக்ரோ மில்லட்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ மில்லட்டில் பார்த்திங்கன்னா வந்து சிறுதானியத்தில் வந்து நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் உண்டு. அதாவது இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, அதெல்லாம் வந்து மெயினாக நீங்கள் சொல்கிற சத்துக்கள். அதிக நுண்ணூட்டம், மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்கிறது, நுண்ணூட்ட சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து ஷார்ப்பாக, மூளைலாம் ஷார்ப்பாக வேலை செய்யும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா பசி எடுத்து அடுத்த வேலை உணவு நிறைய சாப்பிடுவாங்க. கடவுளுக்கும் இந்த மாதிரி உணவு வந்து படைக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு படைக்கலாம். வேறு ஏதாவது எதுவும் செய்ய முடியல, நெய்வேத்தியம் செய்ய முடியல, இந்த மாதிரி உணவுகளை செஞ்சு படைக்கலாம். ஏன்னா கடவுளுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, எலுமிச்சை சமைக்காத உணவுகளை தான் படைச்சிட்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரு உயர்ந்த ரகத்தில் இருக்கிற இது ஒரு உணவு வகை. இதை உருவத்தை தான் மாற்றிருக்கோமே தவிர இதை வந்து சமைக்கலை. ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. திணை லட்டு எவ்வளோ ஸ்வீட்டான விஷயம். இதை போய் நீ திண்ணையில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு மொக்க போட்டு என்னை மூட் அவுட் பண்ணிட்டே நீ. இப்போ வந்து உங்களுக்கு சாப்பாடை பற்றி தப்பாக பேசினாலும் தப்பு, சாப்பாடை பற்றி பேசலனாலும் தப்பு. ஆனால் சாப்பாடை பற்றி பேசினா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அதை பற்றி கரெக்டாக பேசணும், ப்ராப்டாக பேசணும், அது ப்ராம்ப்டாக பேசணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திண்ணையில தான் உட்காந்து சாப்பிடுங்க. ஆனந்தி பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லி ஆகணும். ஆனந்தி வந்து சாப்பாடை பற்றி பேசிட்டே இருப்பாங்க, பட் சாப்பிட உட்காந்தா யார் வந்தாலும் பேசவே மாட்டாங்க. அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை முடிப்பாங்க. ஆமாம், ஒரு வேலை செஞ்சது அப்படி தான் இருக்கணும். நல்ல பழக்கம் தான் அது. அந்த வேலையை தான் இப்போ செய்ய போறீங்க பிரேக்ல. ஆமா ஆமா, புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் காலையில் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆனந்தி, பிரேக்கில் அப்படியே ஒரு குட்டி 5 நிமிஷம் தான் பிரேக் வர்றோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஃபுட்டுலாம் வர வச்சிட்டிங்களா? ஆமாம் ஆமாம், அவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த நேரத்தில் வந்து கொடுத்துட்டா ரொம்ப தான் நீங்கள் பில்டப் கொடுக்குற. பட் எனிவே உங்களை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களை குற்றச்சாட்டு வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து எனக்கு வந்து நல்ல விஷயமா இருந்தாலும், ஒரு ஷோவில் பொது சபையில் நான் இதை வந்து பேசிட்டேனே, யோசிக்காமல் பேசிட்டேன்னு எனக்கு மனசில் வருத்தமாக இருக்கு. எனக்கு வருத்தமாக இருக்கு. பார்த்தீங்களா, நான் ஒரே செகண்டில் தெரிஞ்சிட்டேன். கிளைமேக்ஸில் வர வில்லன் மாதிரி. இப்போ நீ சொன்னியே ஆர்டர் பண்ணி ஃபுட் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. இதுவும் பொய், நம்பவே முடியல. அப்ப நான் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறீங்களா? நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு 1/2 மணி நேரம் யோசிப்பேன். அப்ப பேசுறதுக்கு லேட் ஆயிருமே. நீ இப்ப போயிட்டு நாங்க வேற ஏதாவது கூப்பிட்டு பேச வச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு நமக்குள்ள உடனே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இறையன் பாயே சார் வந்திருக்காருல்ல, அவரே பேசுறதை பத்தி, அதாவது யோசிச்சு பேசுறதை பத்தி, உங்களை மாதிரி ஆளுங்கிட்டலாம் யோசிச்சு பேசுறதை பத்தி அவர் சொல்ல போறாரு. பார்க்கலாம். வணக்கம். எந்த ஒரு பிரச்சனையுமே தீவிரமாக ஆலோசித்து அணுகுனா அதற்கு விடை காண முடியும் அப்படிங்கிறதுக்கு சீன சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம். ஜைமன் பாவோ அப்படிங்கிற ஒரு மனிதர் ரொம்ப புத்திசாலி. அவரை வந்து ஒரு பிரதேசத்துக்கு கவர்னராக நியமிக்கிறாங்க. அவர் அங்கே போன உடனே மக்களை சந்திக்கிறார். அந்த மக்கள்லாம் ரொம்ப அப்படி சோகமாக இருக்கிறாங்க. என்னங்க எல்லோரும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க? இல்லை, வருஷம் நம்ம ஊரில் ஓடுற நதி வந்து வெள்ளம் வந்து நிறைய சேதத்தை ஏற்படுத்துது. அப்படியா? சரி, அதுக்காக தான் வருத்தப்படுங்க. இல்லை, அதுக்காக இல்லை. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த நதிக்கடவுளுக்கு வந்து ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க வருஷம். அதுதான் பிரச்சனை. அதில் என்ன பிரச்சனை? அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஒரு அழகான பொண்ணாக தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு அழகான கட்டிலில் வச்சு அந்த நதிக்குள்ளே இறக்கி விட்ருவாங்க. அந்த பெண் வந்து அந்த நதிக்கடவுளில் போய் திருமணம் பண்ணுறதா ஐதீகம். இதுக்காக நிறைய எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ யாருடைய பொண்ணு அது ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா, அந்த பெற்றோர்கள் நிறைய பணம் கொடுத்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. பொண்ணு அழகாக வச்சுருக்கவங்களாம் ஓடியே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ஓட முடியாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது வருஷம் நடக்கிறது. இது யார் பண்ணுறது? இங்கே வந்து ஒரு 7-8 வயதான மூதாட்டிகள் இருக்காங்க. அவங்க தான் இதை முன்னின்று நடத்துகிறாங்க. இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் தான் அதுக்கு துணை போகிறாங்க. அப்படியா? சரி, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ சைமன் போவா என்ன பண்ணுறாரு? சரி, வெட்டிங் ஆஃப் த ரிவர் காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து நதிக்கடவுளுக்கு திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அழகாக வந்து இது பண்ணிட்டாங்க. எல்லா வீட்லேயும் 200-300 பவுன் எல்லாம் பணம்லாம் கலெக்ட் பண்ணி அதில் கொஞ்சத்தை இந்த வெட்டிங்க்கு செலவு பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இவங்க அப்ராப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சைமன் பாவுக்கு எல்லாம் தெரியும். இப்படி வரார். பார்த்துட்டு நான் அந்த மணப்பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறார். மணப்பெண்ணை காமிக்கிறாங்க. அது நல்லா அழகாக பூக்களால் டெக்கரேட் பண்ணி ஒரு அழகான ஒரு சேரியட் மாதிரி ஒன்று, அதை தான் வந்து ஆற்றுல இறக்க போகிறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பொண்ணு அவ்வளவு அழகாக இல்லையே,
அதனால் ஒரு நல்ல அழகான பொண்ணை தேர்ந்தெடுத்து நாம் வந்து கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முறை. பட் இதை யாராவது போய் சொல்லணுமே அப்படிங்கிறாரு. இன்னும் எல்லோரும் இப்படி யோசிக்கிறாங்க. அந்த 7 வயதான மூதாட்டிகள் தானே இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்துட்டு வயசான பொம்பளைக்கிட்ட சொல்ல, இந்த பொம்பளை ஃபஸ்ட்டு போய் இது மாதிரி நல்ல பொண்ணாக தேர்ந்தெடுக்கிறோன்னு போய் சொல்லிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளையை இறக்கி அவள் அலண்டு போயிடுறா. அவளை அப்படியே இறக்கி விட்றாங்க. இறக்கணுன்னா அவள் கீழே போய் மூழ்கி போயிடுறா. என்ன அது அவள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வரல, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, அடுத்தவங்க போய் அவள் என்ன ஆனான்னு பார்க்கட்டும்னு அடுத்த ஒரு வயதான மூதாட்டி அனுப்புகிறாரு. இது மாதிரி 3 பேரை கீழே இறக்குறவுடனே எல்லோரும் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னையா அது, போனவங்க வரவே இல்லை கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து நான் நதி கடவுளுக்கு கல்யாணங்கிறீங்க, அவர்கிட்ட போய் சொல்ல வேணாம், அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். நான் பாரு இந்த 2 அஃபிஷியலையும் உள்ளே எடுத்து போடுங்கன்னாரு. அவங்க 2 பேரையும் தூக்கி கத்த உள்ளே தூக்கி போட்ட உடனே மற்ற அஃபிஷியல்லாம் அலண்டு போயிட்டானுங்க. எல்லாம் ஓடி வந்து கீழே விழுந்து நெத்தியில் வந்து ரத்தம் வர்ற அளவுக்கு மன்றாடுறாங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம், இதெல்லாம் ஃப்ராடு தான், மன்னிச்சிருங்க. மரியாதையாக இந்த நதி கடவுளுக்கு கல்யாணம்லாம் மக்களை ஏமாத்தாதீங்க, மரியாதையாக போங்க, எல்லார்ட்டையும் வசூல் பண்ண பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருங்களேன், எல்லாரையும் உள்ளே தூக்கி போட்டுருவேன்ட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு 12 சேனல் 12 கால்வாய் வெட்டினார். அந்த நதியிலேருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி 12 கால்வாயை வெட்டி, ஏரிகளை வெட்டி, கடுமையான வேலை, 12 மணி நேரம் வேலை வெட்டி 2-3 வருஷத்தில் அந்த நதியில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் இந்த வாய்க்கால் வழியாக போய் அது அந்த ஏரியில் போய் தேங்குற மாதிரி பண்ணி அந்த ரீஜனையை ஃபெர்டைலாக பண்ணிவிட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னார், நான் ரொம்ப கடுமையாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி தோணும், ஆனால் இனிமேல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அந்த மக்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவர் அந்த கவர்னர்ஷிப்பை விட்டு போனார். அப்படிங்கிறது சீன சரித்திரத்தில் ஒரு சம்பவம். எவ்வளவு அழகான சம்பவம் பாருங்கள். மனிதர்களுடைய மூட நம்பிக்கைகளை என்கேஷ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. 2வது, அது எதிர்க்க முடியாத ஒரு அப்பாவிகளுடைய கூட்டமும் இருக்குது. 3வது, இதுக்கு பலியாகக்கூடிய பலிகடாக்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்கு தகுந்த ஆளுமை உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு நதியில் உபரி நீர் வருகிற போது அதை எப்படி வந்து சேமிப்பது அப்படிங்கிறது தான் வந்து வேளாண்மையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நம்ம நீர் வந்து மழை பெய்யும் போது நிறைய நீர் வந்து வீணாகுது. ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி அதன் மூலம் எக்ஸஸாக ஒரு ட்ராப்பு விடாமல் அதை சேமித்தாங்க. நான் படித்தேன் இப்போ ரீசெண்டாக, தென்னிந்திய நதிகள்லேயே அதிகமான அளவிற்கு தண்ணீரை வந்து வீணாக்காமல் உபயோகப்படுத்தக்கூடிய நதியாக இருக்கிறது வந்து காவேரி தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ராப்பையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதிலே கூட எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோமா? மழை வந்து அதிகமாக வந்து நிறைய தண்ணீர் வரும்போது நம்ம பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்கிற மாதிரி நம் முன்னோர்கள் திட்டமிட்டு பல குளங்களையும் பல ஏரிகளையும் வெட்டியிருக்கிறார். அதையெல்லாம் நாம் மறுபடியும் பராமரிக்க தொடங்கினாலே நிலத்தடி நீர் உயர்ந்துவிடும். எல்லா ஊர்லேயும் இளைஞர்கள் இருக்காங்க, வேறு எந்த எக்ஸசைஸுமே வேணாம். இப்போலாம் நிறைய பேர் அந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. எல்லா இளைஞர்களும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த இடத்துல போய் தங்களால் முடிந்த சேவையை செஞ்சால், மிஷின்ஸ் மூலமாகவும் மேன் பவர் மூலமாகவும் செஞ்சாலே நம்முடைய நீர்வளங்கள் மேம்படும். இதில் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. சைமன் போவா மாதிரி தன்னுடைய லாஜிக்கை, தன்னுடைய அந்த 6th சென்ஸை பயன்படுத்தணும். சில நேரங்களில் தண்டனைகள் கடுமையாக இருப்பதில் தவறில்லை. கடுமையான தவறுகள் செய்பவர்களை தண்டிப்பதற்கு தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தண்டனைகளோடு நின்று விடாமல் நல்ல நிவாரணங்களையும் வழங்கி மக்களை மேன்மைப்படுத்துவதற்கும் வளமாக வாழ்வதற்கும் வழி நடத்துவது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கும் கடமை. நன்றி, வணக்கம்.
இரண்டு சார் பேச பேச என் மைண்டில் என்ன விஷயம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, அப்பா நம்மளாம் கோவத்தில் வந்து எத்தனை விஷயங்கள் எவ்வளோ வார்த்தைகள் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே விட்டுருவோம்ல. கரெக்டு தாங்க. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் என்னை பற்றி தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிருந்தேன். அவர் பேச பேச நான் வந்து ஒரு இடத்துல போனேன்னா வந்து எனக்கு பேசக்கூடாதுன்னு வச்சுன்னா சுத்தமாக பேசவே மாட்டேன். மற்றவங்க அனாய் ஆகிற அளவுக்கு இல்லைனா வந்து அனாயிர அளவுக்கு பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அப்படின்னே நம்ம சைலண்டாக இருக்கிறது கூட நிறைய நேரத்தில் நல்லது தான் அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமாம் ஆமாம், சைலண்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு செம்மையான ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலாக நம்ம லைஃப்லேயே அப்படி தான் இருக்கும். மேலே கீழே இருக்கணும்ல, அது மாதிரி நம்ம நார்மலாக நம்ம டெய்லியில் நம்ம பேசுகிற விஷயங்களை கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்க. நம்ம கோபப்படலாம், ஹர்ட் பண்ணலாம், யோசிக்காமல் பேசலாம். பட் யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே தான். அப்போ தான் வந்து நம்மகிட்டே நம்ம நிறைய கேள்விகள்லாம் கேட்டு நம்மளை பற்றின பதிலெலாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ப்ரீ எக்லாம்சியா அவேர்னஸ் டே இருக்கே, அதுக்கும் நம்மகிட்டே கேட்டு பதிலெலாம் பெற முடியுமா? நமக்கு தான் எதுவுமே தெரியாது அதை பற்றி. ஆமாம், நம்மளே கேட்டுக்கிட்டு இருப்போம். ப்ரீ எக்லாம்சியானா என்ன தெரியாது. டாக்டர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஆமாம், ஸோ நம்ம டாக்டர் வந்து போய் டீட்டெயிலாக பல விஷயங்களை சொல்ல போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து எக்லம்சியா, அதாவது ப்ரீ எக்லம்சியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இல்லையா? எக்லம்சியா எப்படிங்க அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? எனக்கு வந்து ஒரு 10 வாட்டி சொல்லி பார்த்து தான் எனக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு டேர்ம் இருக்குன்னே கேள்விப்படுறேன். ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக் அந்த விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யார் நம்மளுக்கு ஃபுல் அவேர்னஸ் கொடுக்க போகிறா எக்லம்சியா பற்றி? அண்ட் இன்னைக்கு நம்மளோட வந்து கைனகாலஜிஸ்ட் கௌரி மீனா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். ஸோ இந்த ப்ரீ எக்லம்சியா அப்படின்னா என்ன? அது ஒரு காம்ப்ளிகேஷனா இல்லை ஒரு டிசீஸா? ஓகே, நம்ம இது சிம்பிள் டேர்மே போயிடலாம். ஹை பிளட் ப்ரெஷர் இன் ப்ரெக்னென்சி, அதுதாங்க ப்ரீ எக்லாம்சியாங்கிறது. அந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்குது கேட்கும்போது. அதனோட ஃபைனல் ஸ்கேரி அஸ் வெல். இன்னும் உண்மையாக இட் இஸ் சம்திங் ஸ்கேரி அஸ் வெல். அதனுடைய டிஸ்டில்டு மீனிங் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இன் ப்ரெக்னென்சி. அது ஒரு டிசீஸ் தான், ஓகேங்களா? அதில் நிறைய டிகிரிஸ் இருக்குது. மைல்டாக இருக்கலாம், திடீர்னு சிவியர் ஆகலாம். சிவியர் ஆகிறதே ஒரு காம்ப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் நிறைய ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம பிரிக்கலாம். அதை பற்றி இப்போ நம்ம உடனே லெட் அஸ் நாட் டாக் அபவுட் இட். இட்ஸ் அ வெரி ஸ்கேரி திங். ஓகே. த மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஃபைண்ட் அவுட். அதை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சி கரெக்ட் டைம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா அந்த சிவியர் ஆகிறத நம்ம தடுக்கலாம் அல்லது தள்ளி போடலாம், பெட்டராக மேனேஜ் பண்ணலாம். அண்ட் காம்ப்ளிகேஷன் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். பட் டிசீஸ் வராமல் தடுக்கிறது கொஞ்சம் தான் பண்ண முடியுது. ஓகே, இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னாலே அந்த நேரத்தில் வந்து நிறைய செக்கப் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயமான இந்த ப்ரீ எக்லம்சியா அப்படிங்கிறது வந்து எப்போ வரும், எந்த ஒரு செக்மெண்ட்டில் வரும்? யூஸ்வலாக ப்ரெக்னென்சியை நாங்கள் 3 பார்ட்ஸாக பிரிப்போம். 3 months, அப்புறம் 6 months, 9 months. அதில் அந்த லாஸ்ட் 3 monthsல தான் யூஸ்வலாக இது வரும். நான் சொல்கிறது மைல்டர் வெரைட்டி, டிப்பிக்கல் வெரைட்டி, கிளாசிக்கல் வெரைட்டி ஆஃப் திஸ் ப்ராப்ளம். இன்னொரு சப்செட் ஆஃப் இது இருக்குது. இந்த சேம் ப்ரீ எக்லாம்சியாவே கொஞ்சம் ஏர்லியாக வரலாம். 28 வீக்ஸுக்கு கம்மியாக ஃபஸ்ட் மந்த்லேயே கூட வரலாம். ஃபஸ்ட்டு 3 months அல்லது மிடில் 3 months அந்த டைமில் வந்தால் இட் இஸ் மோர் சிவியர். ஏன்னா ஆரம்பிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஏர்லியாக வந்துட்டு தான் மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். குழந்தைங்களும் வந்து குறை மாதமாக பிறக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ். ஸோ அது ஏர்லின்னு ஒன்று பிரிக்கிறோம், லேட்டுன்னு பிரிக்கிறோம். இந்த லேட் தான் மைல்டர் வெரைட்டி, ஈஸிலி ட்ரீட்டபிள் வெரைட்டி. அண்ட் இது ஒவ்வொரு பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டும் எவ்ரி விசிட் நாங்கள் செக் பண்ணுவோம். ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்தோடனே வெயிட் செக் பண்ணிவிட்டு உடனே பிளட் ப்ரெஷர் தான். எவ்ரி விசிட், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ரீசன், சில சமயம் அந்த அம்மாங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம செக் பண்ணாலொழிய தெரியாது. அண்ட் சில சமயம் சிம்டம்ஸும் வரும். அது நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, பட் இந்த மாதிரி டைமில் அதாவது ப்ரீ எக்லம்சியா வந்து இருக்கிறப்போ வந்து குழந்தைக்கும் தாய்க்கும் என்னென்ன பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க? இதையும் நான் 2ஆக பிரிச்சிடுறேன். அந்த லேட் வெரைட்டி, கிளாசிக்கல் வெரைட்டியில் பெரும்பாலும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பேபி க்ரோ ஆகிருக்கும். அண்ட் டெலிவரி ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் 3 monthsல க்ரோத் கம்ப்ளீட் ஆனதுனால ட்ரீட்மெண்ட்டு டெலிவரி பண்ணிட போகிறோம். ஸோ குழந்தைக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. பட் மதருக்கு வந்து அந்த டைம்லையும் ஹையாக பிளட் ப்ரெஷர் போனால் கிட்னி, லிவர் அண்ட் பிளட்டில் வந்து இந்த பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், தட்டை அணுக்கள்னு அந்த ரத்தத்தோட உறையிற தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த செல்ஸ், இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். வந்தால் அந்த ஆர்கன் ஃபெயில் ஆகிற அளவுக்கு கூட மோசமாக போகலாம். ஸோ அந்த லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஆரம்பத்தில் எக்லாம்சியான்னு ஒரு வேர்டு சொன்னீங்க. அது ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. தண்டர், மின்னல் மாதிரி வரும், எப்போ வரும்னே தெரியாது, திடீர்னு வரும் அப்படிங்கிறதா அந்த வார்த்தையோட அர்த்தம். இட் வில் சீஸ், அவங்கள வந்து பிடிச்சிக்கோங்கிற மாதிரியான ஒரு வேர்டு தான் அது. அது வந்து திடீர்னு பிளட் ப்ரெஷர் ஹை ஆகி மதருக்கு பிரெயினில் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகி ஃபிட்ஸ் மாதிரி வரலாம்.
அதுதான் அந்த வேர்டு ஸ்கேரின்னு நான் சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா ப்ரெக்னென்சியில் ஹை பிளட் ப்ரெஷரே ஒரு ஸ்கேரி திங் தான். அதில் ஃபிட்ஸ் வர்றது வந்து இட்ஸ் ரியலி நாட் குட் அட் ஆல். ஏன்னா அது ரொம்ப ஹை லெவல் எண்ட் ரிசல்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் மாதிரி ஆகிடுது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே எவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? சிம்டம்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் நிறைய விஷயங்கள் வந்து நார்மல்னு நாங்கள் சொல்கிறது டக்குன்னு அப்நார்மலாக மாறும். எப்போ மாறுங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் எவ்ரி டே இஸ் அ சேஞ்சிங் திங். ரொம்ப டைனமிக்கான விஷயம் ப்ரெக்னென்சி. நேற்று பார்த்துருப்போம் நார்மல் பிளட் ப்ரெஷராக இருக்கும், இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே சேஞ்ச் ஆகும். அண்ட் சில சிம்டம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு கண்டிப்பாக இது இருந்தால் பிபி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஒரு கெஸ் கிடைக்கும், ஒரு க்ளூ இருக்குது. தட் வி டீச். யூஸ்வலாக இந்த 5 fingers வச்சு தான் டீச் பண்ணுவோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டேக், தலைவலி வந்து ப்ரெக்னென்சியில் வந்து போகலாம், அது நார்மல்னு சொல்லுவோம். பட் தொடர்ந்து இருக்குது, வழக்கமான வலி மாத்திரை எடுத்து சரியாகலை, ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலைன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் வந்து விஷனில் ஏதாவது ப்ராப்ளம், பொறி பறக்கிற மாதிரி இல்லை பூச்சி பறக்கிற மாதிரி சரியாக தெரியல, ஒரு சைடு திரை கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி விஷன் ப்ராப்ளம், பிளரிங், மசமசன்னு தெரியுது, இப்படி இருந்தாலும் இன்னொரு சிம்டம். இன்னொன்று வாமிட்டிங் நமக்கே தெரியும், வாந்தி மசக்கனாவே ப்ரெக்னென்சின்னு காமனாக பேசுகிறோம். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் எக்ஸசிவ் வாமிட்டிங் அல்லது வாமிட்டிங் நின்று 3 monthsக்கு அப்புறம் திருப்பி வர்றதில்லை, பட் அதுக்கப்புறம் மறுபடி ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் பெயின் வந்து வயிறில் மேல் வயிறு வலி இருக்குது, இல்லை அசிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஃபைனலாக யூரின் ஃப்ரீயாக போகிறாங்களா, கம்மியாக யூரின் போகிறாங்கன்னா அது கிட்னி அஃபெக்ட் ஆனதுக்குடைய சிம்டமாக இருக்கலாம். இந்த 5ல் எந்த சிம்டம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக டாக்டரை உடனே பார்த்து டிலே இல்லாமல் பிளட் ப்ரெஷரையாவது மினிமம் செக் பண்ணணும். யூரின்லேயும் அந்த உப்பு சத்துங்கிற ப்ரோட்டீன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, ஒரு சில நேரங்களில் வந்து ப்ரெக்னென்சி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு வந்து அந்த கால் வீக்கம்லாம் வரும். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த பார்லி வாட்டர்லாம் குடிப்பாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் தானே டாக்டர்? இப்போ கால் வீக்கம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து ரெஸ்ட் எடுத்து குறைஞ்சிருது, அல்லது கை காலெல்லாம் வீக்கம், கையெல்லாம் இல்லை வெறும் கால் மட்டும், அண்ட் அதுலேயும் அளவு இருக்குது, கம்மியான வீக்கம் தான் இருக்குன்னா கவலைப்பட வேணாம். அது ப்ரெக்னென்சினோட ஒரு நார்மல் வேரியேஷன். சப்போஸ் அதிகமான வீக்கம் இருக்குது, ரெஸ்ட் எடுத்து குறையலை, கை வீக்கம், முகம் வீங்குது, அப்புறம் மீதி சிம்டம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தென் இட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் பிபி இஸ் ஹை. அதுக்கு பார்லி வாட்டர் குடிக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன்னா அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா உடம்பை டீஹைட்ரேட் பண்ணிடும். பார்லி வாட்டர் குடித்தா நிறைய யூரின் போகும், ஆனால் உண்மையிலேயே உடம்புல இருக்க தண்ணி சத்து குறைஞ்சிரும். இட் இஸ் நாட் ட்ரூ யூரின். அது நம்ம தேவையில்லாத இடத்துலேருந்து தண்ணியை எடுத்து அது வெளியே அனுப்புது. சம்டைம்ஸ் அதனால டீஹைட்ரேஷன் கூட வரலாம். அண்ட் குழந்தைக்கு அதனால டீஹைட்ரேட் ஆகிட்டா இட் இஸ் நாட் குட். ஸோ அது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோன்ற ஒரு ஃபால்ஸ் ரீஅஷூரன்ஸில் இருப்பாங்க பேஷண்ட். நான் தான் பார்லி வாட்டர் குடிக்கிறேனே எனக்கு கால் வீக்கம் குறைஞ்சிரும். கால் வீக்கம் குறையிறது முக்கியம் இல்லை, ஏன் அவ்வளோ வீங்குதுன்னு செக் பண்ணணும், பிபி அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரியான பெண்கள், இந்த மாதிரியான பர்சனுக்கு வந்து இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைனா அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கான காரணம் என்ன, யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க? ஓகேங்க, இது சொல்லும்போது உங்களுக்கு நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ப்ரெக்னென்சின்னு வந்தாவே யாருக்கு வேணால் வரலாம். இது அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் தான், அன்பிரெடிக்டபிள் தான். இந்த சென்ஸ் யாருக்கும் வரக்கூடாது, இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவங்களுக்கு அதிகமாக வரலாம் அப்படி சொல்லலாம். ஏன்னா இது பிளசண்டா அப்படிங்கிற அந்த நஞ்சு பை இருக்கு இல்லைங்களா, குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கொடுக்குற ஆர்கன், அதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் இது வரும், மற்றவங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அதில் யாருக்கு அதிகமான சான்ஸ்னா அந்த நஞ்சு பை பெருசாக இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு ரெட்டை குழந்தைங்க இருக்காங்கன்னா பெருசாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு. ஏற்கனவே பிபி இருக்கிற டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா இன்னும் அதிகமாகும், கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா இன்னும் அதிகமாகும், சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகும், வெயிட் அதிகமாக இருக்கா அதிகமாகும், ஃபேமிலியில் ஏற்கனவே யாருக்கா பிபி இருக்குது, இல்லை அவங்க அம்மா இல்லை அக்கா கூட பிறந்தவங்களுக்கு பிபி ப்ரெக்னென்சியில் வந்தது, இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் வரும். அண்ட் இவங்களே இப்போ 2nd or 3rd சைல்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி அவங்க சஃபர் பண்ணியிருந்தா மறுபடியும் அது வரலாம். இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர். பட் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் இந்த பிரச்சனையும் வருது, அதுவும் நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போனோம், அதாவது டாக்டரை போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ள ஒரு 108 சந்தேகங்கள்லாம் இருக்கும். அது தவிர நமக்குள்ளே ஒரு பயமும் இருக்கும், நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க, நம்ம இது நமக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். பட் இன்னைக்கு பேச பேச வந்து அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் கிடைக்கிற மாதிரி. ஸோ உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நான் என்ன யோசிச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நமக்கு எதுக்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நாளைக்கு ஏதாவது ஒரு தாய்மார்களோ இல்லை தாய் குலத்தையோ மீட் பண்ணுறப்போ நான் அதை வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு சைட்லையும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே உள்ளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் கௌரி
மீனா கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவான நிகழ்ச்சியில் காலை வேளையில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது. வழக்கமாக ஒரு டாபிக் பற்றின விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி அப்படி டாபிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்லம்சியா அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தி வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசும்போது நம்ம என்ன இதை பற்றிலாம் கேள்வி கேட்க போகிறோம், இதை பற்றி பேசிக்காக ஒரு டவுட் இருக்கும், இது மாதிரிலாம் ஏதோ விஷயம் ஏதோ ஓரமாக இருக்கும் போல், அதுவாக வந்து கவனிக்கப்படாத ஒரு பிரச்சனை மாதிரி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆதி காலத்துலேருந்து துரத்திக்கிட்டே வர ஒரு குட்டி காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? குட்டி காம்ப்ளிகேஷன் அது குட்டி பெருசு அப்படிங்க. வைரஸ் கூட தான் குட்டி, ஆனால் பெரிய விஷயத்தை வெளில தரது இல்லையா? அதே மாதிரி குட்டி காம்ப்ளிகேஷன் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. ஆமாம், அண்ட் இதை பற்றி நமக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்மளோட வந்து கைனகாலஜிஸ்ட் கௌரி மீனா இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸோ பிபி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரை ப்ளே பண்ணுது. அவங்க ஏற்கனவே சொன்னாங்க எக்லம்சியானா வந்து ஹை பிளட் ப்ரெஷர் டூயிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லை வேற ஏதாவது கூட இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட சந்தேகமா. ஆமாம், சந்தேகம் என்ன அப்படின்னா நார்மல் பிபி இருக்கவங்களுக்கு எக்லம்சியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. எப்படின்னா அது அவங்களுக்கு அது நார்மலாங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு 120 கீழ் 80 இருக்குன்னு வைங்க, புக்கில் நம்ம படிப்போம் 120/80 நார்மல் அப்படின்னு. பட் அந்த லேடிக்கு ப்ரெக்னன்சி ஆரம்பத்தில் அவங்களோட நார்மல் 90/50 இருந்திருக்கலாம். அவங்களோட நார்மல்லேருந்து அதிகமாகுது அப்படின்னாலும் அது ஹை பிபி தான். அண்ட் அது சம்டைம்ஸ் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ரெகுலராக செக்கப்புக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் பிபி ஹை அல்லது நார்மல் இருந்தாலும் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் திங்க் பண்ணுறது இந்த எக்லாம்சியாங்கிறது தான். மற்ற காரணங்கள் ஃபிட்ஸ் வரதுக்கு என்னங்கிறது சைட் பை சைட் நம்ம பார்ப்போம். பட் மெயினாக இதை தான் நாங்கள் செக் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் அந்த பிபிங்கிறது ஒரு வேல்யூ கிடையாது. இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஹைன்னு தெரியும். பட் இதுக்கு கீழே இருந்தால் ரிப்பீட்டடாக செக் பண்ணணும். அந்த மாதிரி எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது. 140/90 அப்படின்ற வேல்யூக்கு மேலே போனால் ஹை. பட் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி வரலாம். எப்போ அந்த இதை தாண்டுவாங்க, அந்த லிமிட்டை தாண்டுவாங்கன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போ வந்து இது மாதிரி செக்அப், அதாவது இதுக்கான டெஸ்ட் எடுக்கிறப்போ வந்து அந்த பிபி வேல்யூஸில் என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து இருக்கலாம் அது நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பேஸ் லைன்லேருந்து தான் நாங்கள் செக் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு சர்டன் நம்பருக்கு மேலே போனால் இட் இஸ் ஹைன்னு சொல்லுவோம். ப்ளஸ் இந்த சிம்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் யூரினில் வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுதா, வெளியே உடம்புலேருந்து வெளியேறுதா, எந்த அளவுக்கு ஆகுது, அதுக்கும் எங்களுக்கு நார்மல் அப்நார்மல்னு வேல்யூஸ் இருக்குது. இது எல்லாமே வேல்யூஸ் பேஸ்டு இது தான். அது அதிகமாக இருந்தாலும் இவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சில சமயங்கள் என்ன ஆகும், டெலிவரி வரைக்குமே ஒன்றுமே தெரியாது. டெலிவரி ஆகிடும், பேபியை நல்லா இருப்பாங்க, அம்மா நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பிபி சடனாக ஹை ஆகும். ஏன்னா அது லேட் மேனிஃபெஸ்டேஷன். அந்த டைமில் தெரியாமல் லேட்டர் ஆன் இட் ஷோஸ் அப். அப்படியும் ஒரு வெரைட்டி இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நார்மல்சி அப்படிங்கிற விஷயம் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சியும் அதே லெவலில் இருந்தால் அது நார்மல்சியா, இல்லை ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது சைல்ட் பர்த்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த லெவல்ஸில் இருக்கணும், மாறுபடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி மைல்டு வெரைட்டி, கிளாசிக்கல் வெரைட்டி, வெல் கண்ட்ரோல்டு வெரைட்டி வில் டிஸப்பியர் ஆஃப்டர் டெலிவரி. அந்த ஆஃப்டர் டெலிவரினா நாட் இன்ஸ்டன்டேனியஸ். 6 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி வரைக்கும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆகிடும். அந்த சிவியர் வெரைட்டி அல்லது ஏர்லி ஆன்செட்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, 28 வீக்ஸ்க்கு முன்னாடி வர்றது, அந்த மாதிரி இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதுக்கு காரணம் ஒன்று அண்டர்லைங்காக உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், பிளட் கிளாட்டிங்கில் இஷ்யூ இருக்கலாம், ஆல்ரெடி பிபிக்கு மெடிசன் எடுத்தவங்களா இருப்பாங்க, அல்லது சுகர் கூட இருக்கலாம். வேறு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால தொடர்ந்து அவங்க மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மெடிசன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்? ஆஸ் லாங் as they live, பிகாஸ் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் நமக்கு லைஃப் லாங் தேவை. பட் நடுவில் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ட்ரை பண்ணுவோம். சால்ட்டை குறைச்சி பார்க்குறது, எக்ஸசைஸ் அவங்க பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கு யோகா, இந்த மாதிரிலாம் பண்ணி மெடிசன் இல்லாமல் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதான்னு கண்டிப்பாக ட்ரையல் பண்ணுவோம். பட் இஃப் இட் இஸ் சேஃப் டு டூ தட் வி வில் டூ. இல்லை ரொம்ப ஹையாக இருக்குது, அவங்களுக்கு மெடிசன் தேவை கட்டாயமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துதான். நீங்களே இதுக்கு முன்னாடி பல நேரம் வந்தபோதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதாவது ப்ரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுலேயும் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது, அதையும் முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். இப்போ முன்னாடியே வந்து உங்களுக்கு ஹை பிபி இருக்குது ஒருத்தங்களுக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த எக்லம்சியா அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டயத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த ப்ரெக்னன்சி பிளானிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ பிபி ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு அதிகமாகும்னு நமக்கு தெரியும் பொழுது அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கலாம். வேறு ஆர்கன்ஸ் எதுவும் பிபினால் அஃபெக்ட் ஆகலையாங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். பேபிக்கு சேஃபான மெடிசன் எடுக்கிறத முன்னாடியே நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கன்சீவ் ஆன அப்புறம் ரொம்ப ஹை பிபியோடு வர்றவங்க தான் அதிகம். ஸோ இந்த பிளானிங் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ வந்து எப்போவுமே இந்த பிபி பற்றி பேசும்போது கூடவே இனாமா வர மாதிரி இந்த சுகரும் வந்துடும். ஸோ வந்து யூஸ்வலாக பிபி அண்ட் சுகர் ரெண்டும் ஒன்றா தான் வர மாதிரி தான் இருக்குது. ப்ரெக்னன்சி டைம்லையும் இப்படி தான் வருமா? வரலாம். ஏன்னா இப்போ சுகர் இருக்கிற அம்மாங்களுக்கு அவங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் சில சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து பிபி வர்றதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருது. அதனால பிபி இருக்கிற லேடிஸ்க்கு சுகர் வரலாம் அண்ட் சுகர் இருக்கிற லேடிஸ்க்கு பிபி வரலாம். இது ரெண்டும் வந்து கூட வர்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரெக்னன்சிக்கே உண்டான பெக்யூலியரான இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இன் ப்ரெக்னன்சி வந்து தனியாக தான் வரும். பட் ஆல்ரெடி பிபி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும், ஆல்ரெடி சுகர் இருக்கவங்களுக்கு இன்னும் மோசமாயிடும். அந்த மாதிரி தான். பட் இது தனியாகவும் இட் கேன் கம் அண்ட் இட் கேன் டிஸப்பியர் இஃப் இட் இஸ் த மைல்டு வெரைட்டி. ஓகே டாக்டர், அப்போ நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் பேசினாலும் அதுக்கப்புறமா அதை பற்றின சொல்யூஷன் பற்றியும் பேசி ஆகணும் இல்லையா? இதுக்கான க்யூர் இல்லைனா வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இருக்கு. ட்ரீட்மெண்ட் வந்து டெலிவரி தான் as I said. பட் உடனே டெலிவரி பண்ணிட முடியாது. இப்போ 5வது மாதம் வருது அப்படின்னா உடனே டெலிவரி பண்ணால் குழந்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது? அதனால் டெலிவரி எவ்வளோ நாள் நம்மளால் தள்ளி போட முடியுமோ, அவங்களுடைய டியூ டேட் கிட்ட கொண்டு போக முடியுமோ அது நம்ம பண்ணணும். அது வரைக்கும் பிபியை விட்டுற முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணி சமாளிக்க டேப்லெட்ஸ் கொடுப்போம். அந்த டேப்லெட்ஸ் குழந்தைக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்து கொடுப்போம். தேர்ட் திங் வந்து சப்போஸ் பிபி ரொம்ப ஹை ஆகி நம்ம டெலிவரி பண்ணாதான் குழந்தைக்கும் அம்மாக்கும் நல்லதுன்ற சிச்சுவேஷன் வந்தால் அப்போ லாஸ்ட் மினிட் பேபி மெச்சூரிட்டிக்கு மெடிசன் கொடுக்க முடியாது. அதனால் அதை முன்னாடியே கொடுத்து பேபியை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். தென் ஃபைனலி சப்போஸ் இந்த காம்ப்ளிகேஷன் ஏதாவது அரைஸ் ஆகுது, ஃபிட்ஸ் வருது, இல்லை வேறு இஷ்யூஸ் வருதுன்னா அதுக்குரிய மெடிசன்ஸும் நம்ம கொடுப்போம். ஸோ மெயின் திங் நம்ம கண்டுபிடிக்கிறது டெலிவரி தான். ட்ரீட்மெண்ட்டு எப்போ பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிக்கணும். சப்போஸ் முன்னாடி பண்ணுற மாதிரி இருந்தால் குழந்தையே அது தயார் பண்ணிடணும். அது வரைக்கும் பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கோ. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் க்யூர் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ், அதாவது முற்றிலுமா இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு இல்லை அறவே ஒழிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஒரே ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணால் தே கேன் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆர் ரிவர்ஸ் த ரிஸ்க். நார்மல் ஆகிடலாம் அவங்க. இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்? ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி. அதனால தான் பிளானிங் சொல்கிறோம். ஓகே, இப்போ அவங்களுக்கு மைல்டு பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது பிஃபோர் ப்ரெக்னென்சினா அதை கண்ட்ரோல் பண்ணாவே ஓரளவுக்கு சமாளிக்கலாம். நான் அந்த வார்த்தை சமாளிக்கிறது, மேனேஜ் பண்ணுறது திருப்பி யூஸ் பண்ணுற ரீசன் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, டயபெட்டிஸும் அப்படி தான். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி டயபெட்டிஸ் இருக்குன்னா வெல் கண்ட்ரோல்டாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க அதை தவிர்க்கலாம். புவர் கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னா ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ இதை வந்து நம்ம அந்த லெவலில் தான் மேனேஜ் பண்ண முடியுது. பட் இப்போ இந்த வெயிட் ரிடக்ஷன் அந்த ஒரு இதில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். திருப்பி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராத அளவுக்கு அவங்க வெயிட் குறைஞ்சிட்டாங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் இதை வராமல் தடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இந்த ப்ரீ எக்லம்சியா வந்துச்சு அப்படின்னா அந்த டெலிவரி தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் அதையும் தாண்டி லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, ப்ரெக்னென்சி வந்து இட்ஸ் லைக் அ ரிஹர்சல் ஃபார் அவர் ஓல்டர் ஏஜ். ஸோ நம்ம ஒரு 40 years 50 yearsல நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸை இது முன்னாடியே கொஞ்சம் கணிச்சு சொல்லுது. ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டாக இது வந்து இருக்குது. லேட்டர் ஆன் டயபெட்டிஸ் வரவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வந்து காமிக்கும். லேட்டர் ஆன் சுகர் வர சான்ஸ் பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கு இப்போ வந்து காமிக்கும். ஸோ இதுவே வந்து அவங்க லைஃப் ஸ்டைல்னால வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால சம்திங் இருந்ததுன்னா தொடர்ந்து அவங்க அதே அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்கள விட சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த டிசீசஸ் லைஃப்பில் என்டர் ஆகலாம். சில பேருக்கு பர்சிஸ்ட் ஆகலாம். டெலிவரிக்கு அப்புறமும் சரியாகாமல் தொடர்ந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி அப்போ வந்து ப்ரீ எக்லம்சியா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேபி அப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி கணிக்க முடியுமா? முடியும். இப்போ ஒரு தடவை வந்தாவே ரெக்கரன்ஸ் ரிஸ்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைல்டு வெரைட்டியாக இருந்ததுன்னா 25% ரிஸ்க். அதாவது நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் 4 பேரில் ஒருத்தருக்கு வர வாய்ப்பு இருக்குன்றது. அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த டேப்லெட்ஸை ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி பேபி ஹார்ட் பீட் ஸ்கேனில் பார்த்ததுலேருந்து நாங்கள் கொடுப்போம். அது ஓரளவுக்கு ரிஸ்க்கை குறைக்கும். ஆஸ்பிரின்ற டேப்லெட்டை நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹையாக ரொம்ப ஏர்லியாக சிவியராக வர்றவங்களுக்கு 50% சான்ஸ் அடுத்த ப்ரெக்னென்சியில் அதிகமாக வரலாம். அதே மாதிரி ஹையாக வரலாம், சிவியராக வரலாம். பட் அந்த மாதிரி கேட்டகரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அண்டர்லைங்காக கிட்னி ப்ராப்ளம் அல்லது பிளட் கிளாட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு சிண்ட்ரோம் APLA சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வெறும் ஆஸ்பிரின் மாத்திரை பத்தாது. பிளட்டு வந்து கட்டாமல் தின்னாக்கிறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கொடுத்தோன்னா இந்த பிபி ப்ராப்ளமை குறைக்கலாம், வர்றது தள்ளி போடலாம். வந்தாலும் குழந்தைக்கு க்ரோத் ப்ராப்ளம் வராமல் ஓரளவு தடுக்கலாம்.
ஓகே பிரெக்னன்சி முன்னாடி இவங்க பிளான் பண்ணி பண்ணுனாங்க. அப்படி பிளான் பண்ணி பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் போல. கரெக்ட். பட் எனக்கு என்ன ஆஸ் அ ஹோல் பேசிகிட்டே இருக்கும்போது பேரலில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ எல்லாருக்கும் மத்தியில் இப்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு டவுட் வருது, என்னப்பா இருக்கிற விஷயத்த நீங்களே ஒரு பேர் வச்சு எதுக்கு தேவையில்லாம பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த டவுட் கேட்குற மற்றவங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதா, இல்லை முன்னாடியிலேருந்தே வழக்கத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த பிரச்சனை இருக்குது? திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் டிசீஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஆனால் இப்போ நம்ம புதுசாக பேசுகிற மாதிரி இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. த சேட் திங் இஸ் அந்த காலத்து ஃபெசிலிட்டிஸில் வந்து பத்தாமல் நிறைய மதர்ஸ் வந்து வி ஹவ் லாஸ்ட் டியூ டு திஸ் டிசீஸ். ஏன்னா அது அந்த டைம் வந்து வெறும் பிபி தான் செக் பண்ணுவோம், யூரின் ப்ரோட்டீன் செக் பண்ணுறதுக்கு கூட டெக்னாலஜி பெருசாக இல்லை. அப்படி வந்தாலும் இப்போ பிரெயின் மானிட்டர் பண்ணுறதுக்கோ பேபி மானிட்டர் பண்ணுறதுக்கோ குட்டி குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால வி லாஸ்ட் அ லாட் ஆஃப் மதர்ஸ் அண்ட் பேபிஸ் ஃபார் திஸ் டிசீஸ். பட் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்னா நம்மளால் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்கு நிறைய பிளட் டெஸ்ட்லாம் கூட வந்துட்டுருக்கு. பட் தேர் ஆல் ரிசர்ச் ஓரியன்ட். ஒரு சிலர் தான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம். ஸ்கேனில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அந்த 3rd month ஸ்கேனில் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அண்ட் நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த பேசிஸ்லேயே we can better advise. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளானிங் ஃபார் அ ப்ரெக்னென்சிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணுறதுனால நான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பயந்துக்க வேண்டாம். we can avoid them, but knowing them is important. Knowledge of the problem is important. Only then we can use our solution properly. ஓகே. அண்ட் இந்த மாதிரி சொல்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கே தெரியாமல் இதுக்கு எதாவது ஆட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற டவுட்டும் வருது இல்லையா? ஆமாம், 99% எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலுமே அதுக்கு வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லை யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால அதை கம்மி பண்ண உதவுமா டாக்டர்? எக்ஸாக்ட்லி. இது எப்படின்னா இட்ஸ் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஒபிசிட்டிக்கும் காரணம், வெயிட் அதிகமாகிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போது தன்னை போல் அது குறையும். இன்டர்ன் அது வந்து பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டை ப்ளசண்ட்டாக வச்சுக்கும். ஸோ பிபி வர சான்ஸ் கம்மி, சுகர், கொலஸ்ட்ரால் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் குரூப் எல்லாமே கம்மியாக இருக்கும். அண்ட் செடென்ட்ரியாக இருக்கிறது, ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது இப்போ ரொம்ப இருக்குது. அதனால எக்ஸசைஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ். அண்ட் நல்ல நியூட்ரியன்ஸ், ஆக்சுவலாக ஃபோலிக் ஆசிடுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் அண்ட் கால்சியம், இந்த 2 நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் அதிகமாக வருது. ஸோ ஃபுட்டும் பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் இதெல்லாம் எத்தனை தடவை நம்ம பேசினாலும் திருப்பி பேசணும். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஓகே. ப்ரீ எக்லம்சியா அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுறதுக்காக ப்ரெக்னென்சி அப்படிங்கிற டைமில் ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நாள் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. அண்ட் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேசியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது என்ன பிரச்சனை, எதனால் வருது, இது எப்படி க்யூர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே புரிகிற மாதிரி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காலையில் நம்ம வந்து ஒரு மாதிரி எழுத்து கூட்டி படித்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய எஸ்ஸே எழுதுகிற அளவுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிட்ட மாதிரி. அதாவது 20 மார்க்ஸ் வாங்கிடுவீங்க இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் படினவே அதுதானே முக்கியம். இப்போ அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா ஏற்படுறது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கோம். நம்ம அப்படி சிம்பிளா இருக்கிறதுக்காக உதவி செஞ்ச டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ டாக்டர். வெல்கம். இதே மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனிய வை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியவா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். ப்ரீ எக்லம்சி அதை பற்றி நம்ம வந்து எஸ்ஏவே எழுதலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்களா? யார் கேட்டாலும் டவுட்லாம் கிளியர் பண்ணிடுவீங்களா வருண்? ஹலோ, டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, இதை பற்றி பேசினா நான் ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவேர்னஸ் அப்படிங்கிறத வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம பேசி முடிச்சோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், சப்போஸ் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சப்போஸ் அவங்களை பற்றின ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க போய் டாக்டர் கூட நேரில் போய் பார்க்கலாம்ல. கரெக்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம கூட எல்லாருமே பொறுமையாக உட்காந்து அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் பெறணும் அப்படிங்கிற தேர்ஸ்ட் இருந்ததுனால தான் அதெல்லாம் வந்து உட்காந்து கேட்டிருந்தாங்க. அந்த தேர்ஸ்ட் எப்பவுமே இருந்தால் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்னு வந்துட்டே இருக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? தேர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வர முடியுமா? கரெக்ட். தாகத்துக்காவது ஓடுவோமா, ஐயோ தண்ணி வேணும் தண்ணி வேணும், தண்ணியே இல்லை வச்சிருக்காங்க ஓடி போய் குடிக்கணும்னா வந்து தேர்ஸ்ட் இருக்குன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வரணும்னு அவன் வந்து யோசிக்கிறது தானே வந்து ஒரு நேச்சுரலான விஷயம். அது நேச்சுரலா இல்லையேப்பா. நீ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரைமிங்கா பேசுறியேப்பா. சரி அப்படி இல்லை. வாழ்க்கையில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்புகிற விஷயம். பட் ஃபர்ஸ்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஃபர்ஸ்ட் வராதான் விரும்புகிறேன், ஃபர்ஸ்ட்னா என்னன்னு தெரியாதுங்க அப்படின்னு எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்போ யோசிச்சேன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வர்ஸ்ட். அதனால அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நான் வேர்சலோட வந்திருக்காரு அரசேந்திரன் சார். பார்க்கலாம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நாம பல சொற்களினுடைய அழகான வரலாற்றையும் அதனுடைய அற்புதமான வேர்ச்சொல்லையும் நோக்கி நிறைய விஷயங்கள் அரசேந்திரன் ஐயாவோட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம எந்த சொல்லை பத்தி பார்க்க போறோம்னு பார்க்கலாமா?
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நிறைய பேர் சின்ன குழந்தைங்களும் சரி இல்ல பெரியவங்களும் சரி அந்த முதலாவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. ஏதாவது ஒண்ணு கேட்டா ஃபர்ஸ்டா ஒரு குழந்தைகிட்ட போய் நீ என்ன வகுப்பா படிக்கிற அப்படின்னாக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கறதே ஒரு தமிழ் சொல்லுதானோ அப்படின்னு நமக்கு ஒரு மாயை வரக்கூடிய அளவுக்கு கூட இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்மளோட ரொம்ப இணைந்து போயிடுச்சு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் நம்ம தமிழுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பத்தி சொல்லுங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் என்ற சொல் எவ்வாறு வந்தது என்று ஆங்கிலத்தில் எழுந்ததை படித்த பொழுது அதுவும் தமிழுக்குள்ளே தான் வந்து நிற்குது. அந்த சொல் தோன்றுவதற்கும் ஒரு தமிழ் மூலமாக இருந்தது என்பது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ற சொல் தான் ஃபர்ஸ்ட் என்று ஆனது என்று எழுதியிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் என்பது ஃப்ர என்ற சொல்லிலிருந்து வந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். ஃப்ர என்ற சொல் பற என்ற சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். பற என்றால் உயர்வு என்பது பொருள். இப்போ புரியுதுங்களா? பற என்றால் உயர்வானது என்பது சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. அந்த பறங்கிற சமஸ்கிருதம் தான் ஃபர்ஸ்ட் என்ற சொல்லுக்கு மூலம் என்று ஆங்கில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த அளவு அது தெளிவாக இருக்குது. பறன்னா உயர்வானது சமஸ்கிருதத்தில், அந்த பறங்கிறது ஃப்ர என்று தெரிந்து ஃபர்ஸ்ட் என்றாகி தென் ஃபர்ஸ்ட் என்றாயிரு. இந்த பற என்பது உயர்வு. பரம்பொருள் என்றால் மேலான பொருள். புரியுதுங்களா? பரம்பொருள்னா கடவுள், மேலான பொருள் என்று. பரமன் என்றால் மேலானவன் என்று பொருள். இந்த பரம் என்பதற்கு உயர்வுன்னு பொருள். இந்த பரம் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அதற்கும் ஒரு தமிழ் தான் மூலம். புறம் என்றால் உயர்வுன்னு பொருள். கோபுரம் என்று சொன்னால் கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அதனுடைய உயர்ந்த சிகரம், அதுதான் கோபுரம். இந்த புற என்ற சொல் புரை உயர்வாகும் என்ற தொல்காப்பியத்திலிருந்து வந்தது. தொல்காப்பியர் வந்து புரை என்ற சொல்லுக்கு உயர்வு, புறையோர் என்றால் மேலானவர் என்று பொருள். இந்த புரை என்பது புற என்றாகி பற என்றானது. பற என்று ஆகுமானா ஆகும். இந்த சிவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இருக்குது, அதுக்கு பல்லின்னு பேர் வச்சுருக்கிறோம். அந்த பல்லி என்பது புள்ளி என்ற சொல்லிலிருந்து வந்தது. சுவற்றில் அந்த மெல்லிய சவ்வு போன்ற பகுதி இருக்குது அந்த கால்கள் எல்லாம். அதனால் அந்த காற்றை வந்து வெளிச்சு ஏற்றிட்டு வெற்றிடமாக்கி அந்த வெற்றிடத்தில் காற்று உள்ளே நுழைய போகும்பொழுது அது தடுத்துக்கிட்டு இருக்கிறதா தொங்குது. அது அதில் புள்ளி இருப்பதால் அதுக்கு பல்லின்னு பேர். சுவற்றில் புல்லியது பல்லி. இந்த புல்லுதல் தான் பல் என்றாகி பற்று என்றெல்லாம் ஆனது. இப்போ முடங்குங்கிறது மடங்கு என்று ஆகும். உகரம் அகரமாக தெரியுது. முடங்கி போச்சு, மடங்கி போச்சு. அந்த புள்ளி பல்லி போல, முடங்கு மடங்கு போல, புற பற என்றானது. இந்த புற என்ற சொல் உயர்வை குறித்தது. புற பற என்றாகி பரம்பொருள் என்று, பற என்றால் உயரம் தொலைவு இதெல்லாம் குறிக்கிறது. உயர்வானது என்பது முதலாதான். ரொம்ப உயர்ந்த மனிதன், அவர் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னா என்ன பொருள்? முதலாமானவர்னு பொருள். புரியுதுங்களா? உயர்ந்த பொருள். இந்த கடையிலேயே இதுதான் உயர்ந்த பொருள்னா அது என்ன பொருள்? முதலாவதான பொருள். அந்த உயர்வை குறித்த சொல் தான் முதலாவது. இந்த வகுப்புலேயே உயர்ந்தவர் யார், உயர்ந்த மதிப்பெண் எடுத்தது யாருனாலும் முதல் மதிப்பெண் எடுத்ததுனால ஒன்று தானுங்களே. அந்த அடிப்படையில் தான் இந்த புற உயர்வு பற என்று புள்ளி பள்ளி போல, முடங்கு மடங்கு போல இந்த உகர அகர திரிவு புற பறவாகி பற ஃப்ரவாகி ஃபர்ஸ்டாகி ஃபர்ஸ்ட் ஆனது. இந்த ஃபர்ஸ்ட் என்றால் ஃபர்ஸ்ட்னா முதல். அது பற என்ற சொல்லிலிருந்து வந்தது என்று சொன்னார்கள். அது புற என்ற உயர்வை குறித்த சொல். உயர்ந்தது முதலானது. உயர்ந்த மதிப்பெண் முதலாவது மதிப்பெண். அதுதான் இந்த சொல்லினுடைய வரலாறு. ஃபர்ஸ்ட்டுங்கிறது பறங்கிற சொல்லினுடைய திரிபுன்னு எழுதியிருக்காங்க. பற என்பது புற என்ற தமிழினுடைய சொல். ஆக உயரமானது முதலாவனது, அதுதான் ஃப்ராங்கிறது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சொல்லினுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா அது நம்மளுடைய புறல தான் இருக்கு. இதே மாதிரி வேற ஒரு அழகான சொல்லோட நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. ஸோ இப்போ அடுத்த பற்றி நீங்கள் வந்து என்ன வெப்சைட் இருந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து லைட்டாக த்ரோட் சரியில்லை அப்படிங்கிறதுனால வந்து நானே எல்லாம் சொல்லிட்டு எங்கிட்ட தள்ளி விடலான்னு பார்க்குறீங்களா? ரெஸ்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனந்தி. நீங்கள் த்ரோட் சரியில்லைனாலும் இன்னைக்கு வீட்டில் இருந்தீங்க, எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கீங்களா உங்களோட லவ்லி வாய்ஸில். சரி, ஐஸ் வச்சாச்சு, போதும். இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. fitpregnancy.com அப்படிங்கிற வெப்சைட் பற்றி தான் சொல்ல போகிறேன். FITPRE
GNANCY.com. ஃபிட் ப்ரெக்னன்சியில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன படித்தாலும், அதாவது வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும்போது என்ன படித்தாலும் குழந்தைங்களோட மனசுக்குள்ளேயும் அதெல்லாம் போயிருமோ. ஸோ அம்மாக்கள் ப்ரெக்னன்சியில் இருக்க அம்மாக்கள் போயிட்டு இந்த வெப்சைட்டில் படிக்கும்போது குழந்தைங்களுக்கும் நீங்கள் பேரண்டிங் ப்ரெக்னன்சி பற்றிலாம் வந்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது பிறக்கிற குழந்தைக்கே தான் அம்மா ஆகும்போது ப்ரெக்னன்சி பற்றி தெரிஞ்சுரும் அந்த மாதிரி சொல்லுங்க நீங்கள். ஆமாம், ஆனால் அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெக்னன்சி உமன் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அந்த 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பத்திரமா தான் பார்த்துக்கணும். அதுக்காக பயந்துட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. அதனால அவங்க லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஈஸியாக ஆக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் தான் fitpregnancy.com அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம டாக்டர் பேசின எக்லம்சியா அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைமில் ஆஸ் அ ஹோல் ஒரு யூனிவர்ஸே இன்ஃபர்மேஷனே இருக்குது இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் fitpregnancy.com அப்படிங்கிறதுல. ஓகே, நீங்கள் வந்து பெண்களோட மனசில் இடம் பெற்றுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது ஃபர்ஸ்ட் சேர் போட்டு உட்கார்ந்தேன், இப்போ அப்படியே வந்து பெரிய கவுச் போட்டே உட்கார்ந்துட்டேன். அதான் நீங்கள் வந்து அப்படியே உயர்ந்துக்கிட்டே போறீங்க. நல்ல வெப்சைட் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் நீங்கள் சொன்னது நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லியாகணும் இல்லையா? கேட்டேன் அப்படிங்க. சரி கேட்டீங்க, அப்போ அவங்ககிட்டே கேட்டுடலாம். fitpregnancy.com அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்து நீங்கள் பயன்படுறப்போ ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ஷோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக தேவைப்படுது. நாங்கள் சொல்லணும் என்ன, நாளைக்கு வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பேச போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற நிறைய ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணி நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இன்னைக்கு பேசின மாதிரியே நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக் கூட நாங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த ஃபீட்பேக்லாம் பார்த்தா எங்களுக்கு பெரிய வந்துதலாக இருக்கும். ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் அமைச்சிருங்க. மறந்துடாதீங்க feedback@pudiyugam.tv. ஆமாம், அதையும் தவிர நம்ம 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கீழே டிஸ்பிளே இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உடனே எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். உடனே, அதாவது இன்ஸ்டண்ட்டாக சொல்லலாம். அல்லது கடிதம் மூலமாக நீங்கள் வந்து நிம்மதியாக பொறுமையாக எழுதி வரைஞ்சி அப்புறம் வந்து எங்களோட அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். யா எக்ஸாக்ட்லி. அண்ட் திருப்பியும் இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்களோட நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட நாளைக்கு வந்து வேற ட்ரெஸ்ல உங்களை சந்திக்கிறோம் புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனி அவை என்று வருண் ஆனந்த்.